என்னுடைய பெயர் ராமரத்தினம். நெருக்கடி நிலை சமயத்தில் நான் தஞ்சாவூரில் ஒரு உயர்நிலைப்பள்ளி பிஎஸ்சி பிடி ஆசிரியனாக பணியாற்றி வந்தேன். இந்திரா காந்தி அம்மையார் 1971 மிக பெரும்பான்மையுடன் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று அன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ராஜு நாராயணன் என்பவர் அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தொடர்ந்தார். அதுல நீதிபதியாக இருந்த சின்ஹா என்ற நீதிபதி இந்திரா காந்தி அம்மையார் அலகாபாத் ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜி அவருடைய தேர்தல் செல்லாது 6 ஆண்டுகள் அந்த அம்மையார் பாராளுமன்ற எம்பியாக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று சொன்ன உடனே இந்த பிரதம மந்திரி என்ன பண்ணியிருக்கணும், உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாம இந்த அம்மாவுக்கு வந்த நெருக்கடிய நாட்டுக்கு வந்த நெருக்கடின்னு சொல்லி ஜூன் மாதம் 1975 ஆண்டு 12ஆம் தேதி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இந்த அம்மா உடனடியாக ராஜினாமா செய்யாம ஒரு 10 நாள் 15 நாள் இழுக்கடிச்சு ஜூன் 25 இரவு இந்த மாதிரி ஜெயபிரகாஷ் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் தனக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஜனாதிபதி அப்ப இருந்த பக்குடின் நிலை அகமது அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி தனக்கு வந்த நெருக்கடியை நாட்டுக்கு நெருக்கடி என்று சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. இதுக்கு பேர் தான் நெருக்கடி நிலை, எமர்ஜென்சி என்பது இதுதான். 25ஆம் தேதி ஜூன் 1975 இரவு 12 மணிக்கு மேல எல்லா சட்டங்களையும் நிறுத்தி வச்சுவிட்டு பத்திரிகை சுதந்திரத்தை பறித்து நீதிபதிகளை எல்லாம் கோர்ட்டையும் தடுத்து ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய், வாஜ்பாய், அத்வானி போன்ற தலைவர்கள் அத்தனை பேரையும் சிறை பிடித்து வைத்தார்கள். 1975 ஜனவரி 25 எல்லா தலைவர்களும் சிறைபிடித்து வைக்கப்பட்டதுனால இந்த அம்மாவை பிரதம மந்திரியா கொண்டு வந்த மரியாதைக்குரிய காமராஜ் அவர்கள் தமிழ்நாட்டில் வருத்தப்பட்டு முடங்கி போயிட்டார். அதன் விளைவாக 1975 அக்டோபர் 2ஆம் தேதி மனது உடைந்து இறந்து விட்டார். எந்த அளவுக்கு இந்த நெருக்கடி நிலை பாதிப்பு என்பதற்கு இது ஒரே ஒரு சான்று. இதை எதிர்த்து போராடியவர்கள் ராஷ்டிரிய சுயம்சேவக் சங்கத்தினுடைய அங்கத்தினர்கள். லட்சக்கணக்கான பேர் அன்னைக்கு நாட்டில் இருந்தாங்க. உடனடியாக அதுக்கு போராடாம ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 1975 நவம்பர் 14 அன்று நாடு முழுவதும் சத்தியாகிரகம் செஞ்சாங்க. அதுல பங்கு பெற்றவங்க பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் காரங்க, ஜனசங்கக்காரங்க, ஸ்தாபன காங்கிரஸ், சோசியலிஸ்ட், ஜனதாதள் இவங்கெல்லாம். ஆனா இதுல 90% பங்கு பெற்றவர்கள் ஆர்எஸ்எஸ் காரங்க. 25,000 பேர் மிசாவில் கைது செய்யப்பட்டார்கள். அந்த சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டவன் தஞ்சை நகர்ல நானும் ஒரு 10 பேரும் நவம்பர் 14
அப்போ கருணாநிதி ஆட்சியில் இருந்ததுனால எங்களை கைது பண்ணி இந்த திருச்சி சென்ட்ரல் ஜெயிலுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் அன்று மாலையே நாங்கள் விடுவிக்கப்பட்டோம். கருணாநிதி 1976 ஜனவரி 31 அந்த அரசாங்கம் இந்திரா காந்தியால் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட அடுத்த நாள் நாங்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் விசா கைதியாக அடைக்கப்பட்டோம். அதுக்கு பிறகுதான் நீங்கள் இந்த திமுக கரைகள்லாம் கைது செய்யப்பட்டு நாங்கள் ஒரு 15 பேர் தான் இருந்தோம். டிஎம்கே 130 140 பேர் இருந்தாங்க. இடதுசாரி கம்யூனிஸ்ட் ஒரு 15 பேர், நக்சலைட்டு 3 பேர். இப்படி அந்த சிறை முழுவதும் இந்திராவுக்கு எதிர்த்து வேலை செய்வதாக நினைத்து கொண்டு அந்த சிறை முழுவதும் விசா கைதிகளால் நிரப்பப்பட்டார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட யாருமே நீதிபதிக்கிட்டு போக முடியாது. பேப்பர்ல யார் கைது செய்யப்பட்டாங்க வராது. அவங்க குடும்பத்துக்கும் தெரிவிக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு அவங்க ரத்த சம்பந்தமாக இருக்கிறவங்கள சிஐடி போய் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் மாசத்துக்கு 1 நாள் தான் அவங்க வந்து பார்க்கலாம். திருச்சி மத்திய சிறையில் சொந்தக்காரங்க அந்த மாதிரி அந்த சிறையில் அந்த உணவுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும். அந்த சிறை ஒரே கொசுக்கடி. சில நாள் தண்ணி நிறையா, சில நாள் தண்ணியை நிறுத்திடுவாங்க. அதனால் குளிப்பதற்கு பல் தேய்க்கிறதுக்கு கூட சில நாள் கஷ்டப்படுவோம். அது 1976 வருஷம் பூரா அந்த சிறையில் இருந்தோம். அதுக்கப்புறம் 1977 இந்த அம்மா மக்களுடைய இந்த ஜனநாயக உணர்வு மங்கி போகாதனால இந்த அம்மா என்ன நினைச்சாங்க, இவ்வளவு அடக்குமுறைக்கு பிறகு மக்கள் தனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி ஒரு 20 அம்ச திட்டத்தை இவங்க சொன்னாங்க. அதை நாடு பூரா பிரச்சாரம் பண்ணாங்க. 1977 ஜனவரி மாதம் எலெக்ஷன் கொண்டு வரதாக நம்ம அறிவித்தாங்க. மார்ச் மாதம் எலெக்ஷன் வந்தது. அதில் இந்திரா காந்தி, சஞ்சய காந்தி எல்லாம் மக்களால் தூக்கி எறியப்பட்டாங்க. தன்னுடைய அரசாங்க பதவியை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதுக்கு பிறகு மார்ச் 21 இரவு தான் நாங்கள் எல்லாம் சிறையிலிருந்து வெளியில் வந்தோம். அன்றைக்கு கருணாநிதி தமிழ்நாட்டில் ஆட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு இது கவர்னர் ஆட்சி தமிழ்நாட்டு. அதனால் மற்ற மாநிலத்திலலாம் அடுத்த நாளே இந்த வேலை போனவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் மார்ச் வெளியில் வந்தால் கூட ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம்தான் புரட்சி தலைவருடைய ஆட்சி வந்த பிறகு அவர் எனக்கு மீண்டும் வேலை கொடுத்தாரு. 1977 நவம்பர் மாதம். 97 வரையில் அதே பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இப்பொழுது ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருக்கிறேன். இதை பற்றிய ஒரு புத்தகம் ஒன்று, போராட்டம் என்று ராமகோபாலினால் துவக்கப்பட்ட புத்தகம். இதில் தமிழ்நாட்டில் எப்படி போராட்டம் செஞ்சாங்க என்பதை பற்றி விரிவாக இருக்குது இந்த புத்தகத்தில். அதில் என்னுடைய பேர், தஞ்சையில் கைது செய்யப்பட்டவங்க அவங்க பேரெல்லாம் கூட இந்த புத்தகத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் விசாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் ஆர்எஸ்எஸ்காரங்க. டிஎம்கேக்காரெல்லாம் விசாவில் கைது பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து இந்திரா காந்தியை எதிர்த்ததுனால கைது பண்ணப்படலை. அவங்க எல்லாம் ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, அரசியலில் வந்து விற்பனைனால கைது பண்ணப்பட்டாங்க. அது ஒரு தனி கதை. இது ஸ்டாலின் சென்னை மத்திய சிறையில் அடித்து நொறுக்கப்பட்டார்.
அவர் காப்பாற்று போன சிட்டி பாபு செத்து போனார். அதே ஸ்டாலின் இன்றைக்கு காங்கிரஸோட கொள்ளாடுறார். அதனால இந்த அரசியல்வாதி எப்ப மாறுவாங்க, எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும். ஆனா ஆர்எஸ்எஸ் இன்று வரையில் மக்களை பற்றி தான், நாட்டை பற்றி தான் சிந்திக்குது. அதுல நானும் ஒருவன் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமைப்படுறேன். நான் விசாவில் கைது செய்யப்பட்ட அன்றிலிருந்து என்னுடைய மனைவி, 3 குழந்தைங்க, அன்பில் இருக்கிற எங்கள் தாய் மாமன் தான் என்னுடைய மாமனார். அதனால் அவங்க வீட்டில் இருந்தாங்க. அவங்க என்ன கட்டப்பட்டாங்க, எப்படி இருந்தாங்கல்லாம் நான் சிறையில் இருப்பனால எனக்கு தெரியாது. ஆனால் சிறைக்கு வெளிவந்த பிறகு நம்முடைய மரியாதை, ஒரு தனி மரியாதை ஏற்பட்டது. எங்கள் பள்ளிக்கூடத்திலே எல்லாரும் நம்மளை இவர் உண்மையே லட்சியவாதி அப்படின்னு நினைச்சாங்க. இன்னொரு வேடிக்கை என்னன்னா, என்னுடைய பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகம் இந்திரா காங்கிரஸ் வாண்டையார் சம்பந்தப்பட்ட நபர்கள். ஆனா என்னை மறுபடியும் அங்கேயே வேலை கொடுத்து 77 20 வருஷம் அந்த பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். நாங்கள் நாட்டுக்காக போனதுனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வருத்தப்படலை. ஒன்று, என்னுடைய தாய் மாமன் சிபிடபிள்யூல இன்ஜினியர் இருந்தது. இவர் டெல்லிக்கு போய் அந்த செக்ரட்டேரியட்டில் என்னை பற்றி கேட்டிருக்காரு. அவன் அந்த செக்ரட்டேரியட்டில் ஒரு பெரிய ஃபைலை எடுத்து போட்டார். நான் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து எத்தனை வருஷம், ஆர்எஸ்எஸ் மெம்பராக இருக்கிறது, இந்த நெருக்கடி நிலையை நான் எதிர்க்கிறதெல்லாம் பற்றி அதில் விரிவாக இருந்தது. இவருடைய பேரும் அதில் இருந்தது. எங்கள் மாமனார் பேர் ஏஎஸ் ராமசாமி, சிபிடபிள்யூ இன்ஜினியர் அப்படின்னு பார்த்தோன்னே மிரண்டு போய் வந்துட்டார் திரும்பி. அப்படி இங்கே வந்து இந்த சூப்பரண்ட்டை என்ன மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்க. ஒவ்வொரு மாதமும் என்ன கேட்க மாட்டார், அவர்கிட்ட சொல்லி என்னை கேட்க சொல்வார். அவரே சொல்லிட்டார், யோ உன் மாப்பிள்ளை என்னைய தப்பாக பண்ணிட்டா, திருடினானா, கொள்ளை அடித்தானா. மகாத்மா காந்தி போன்ற மிகப்பெரிய மனிதர்கள் செஞ்ச அந்த போராட்டத்தில் இவனும் போராட்டத்தில் இருந்தானே ஒழிய. அதனால இந்த மாப்பிள்ளையை நீ வந்து உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பெருமையாக கொள்ளு அப்படின்னு ஒன்று. அவர் அப்புறம் இந்த மன்னிப்பை பற்றி கேட்டதில்லை. இந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை ஆர்எஸ்எஸ்காரங்க யார் எவ்வளவு கட்டம் இருந்தால் கூட எழுதி கொடுக்கவில்லை. நெருக்கடி நிலை முழுவதும் இந்திரா காந்தி எத்தனை மாதம் இந்த நெருக்கடி நிலையை கொண்டு வந்தாலோ அத்தனை காலமும் சிறையில் இருந்து வெளியில் வந்தாங்க. சிறையில் இருப்பதே ஒரு மிகப்பெரிய துன்பம். அங்கே வேலைக்கு சோறு போட்டாலும் எவ்வளவு வசதி கொடுத்தாலும் உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறாங்க. அப்படின்னா சுதந்திரம் என்பது விலை மதிக்க முடியாத ஒன்று. இந்த சோத்துக்கு வீங்கினீங்க, சுகத்துக்கு வீங்கினவன் தான் சிறையை கட்டமாக நினைப்பான். ஆனால் உண்மையான லட்சியவாதி சிறையை என்ன நினைப்பான், தன்னுடைய கொள்கைக்கு ஒரு பரிசோதனை இருக்கிற களம் நினைப்பானே ஒழிய இந்த சிறையில் கட்டமா நட்டமானு கேட்கறதே அபத்தமான கேள்வி என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சிறையில் அன்றைக்கு ஒரு சூப்பரண்ட் இருந்தார். அவர் பேர் ராமநாதன் பேர். அவருடைய பையன் 10th சென்ட் ஜோசப் ஹை ஸ்கூலில் 10th படித்தவன். அந்த ஃபைலை பார்த்துட்டு ராமரத்னம் பிஎஸ்சி பிஎட் சயின்ஸ் ஆசிரியர்னு சொன்ன உடனே நேராக ஒரு ஆள் அடித்து அவர் ரூமுக்கு என்னை கூப்பிட்டார். நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா என் பையனுக்கு தினைக்கும் 1 மணி நேரம் டியூஷன் கொடுக்க முடியும், பொழுதே போல தாராளமாக செய்கிறேன்ன உடனே. அதுக்கப்புறம் அந்த பையன் என்னை கேட்டான், உங்களை ஏன் சிறையில் போட்டிருக்காங்கன்னு. உங்கள் அப்பாவை கேட்டான், என்ன கேட்குறேன் அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, இது நடந்தது கடைசி ஒரு 6 மாதம். இந்த பையன் அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, சார் எனக்கு பாடம் நடத்துறாரு, அருமையாக எனக்கு புரியுதுன்னு சொன்ன உடனே அந்த அம்மா தன்னுடைய புருஷனை கூப்பிட்டு, இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க 12-13 பேருக்கு தினைக்கும் நம்ம காந்தி மார்க்கெட்ல இருந்து நல்ல கீரை, நல்ல தக்காளி, இது மாதிரி நம்ம செலவில் டெய்லி கொண்டு போய் அவங்க ரூமில்
போடுங்கன்னு சொன்ன உடனே எல்லா பயிலும் கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு வருது? யாரோ ஒரு நல்ல மனுஷன் அனுப்புகிறான்னு சொல்லி, ஏன்னா அவரை காட்சி கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி சிறையையும் தவச்சாலையாக மாற்ற முடியும். அப்பேற்பட்ட மனசு இருக்கிறவங்களால அது தெரியாம சிறையில் உங்களை துன்புறுத்தினாங்களா, சிறையில் உங்களுக்கு வசதி செஞ்சாங்களா, இப்படி கேட்கறதெல்லாம் மடையர்கள் கேள்வியை ஒழிய புத்திசாலிகள் கேட்கக்கூடாத கேள்வி. பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம். 2வது சுதந்திர யுத்தம் இது. இதுல மக்கள் வென்றார்கள், இந்திரா தோற்றாள்.